ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் பாரபட்சம் இல்லாத கர்த்தர், எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர். உலகத்தில் எதிர்பார்ப்பு என்பது எல்லாருக்கும் காணப்படுகிற ஒன்று. ஒவ்வொரு நாளும் நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த எதிர்பார்ப்பில் தான் நாம் அநேக நேரம் ஏமாற்றம் அடைந்து போகிறோம், சோர்ந்து விடுகிறோம். எதிர்பார்ப்பை குறித்து நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, எவைகளை நாம் எதிர்பார்க்கிறோமோ முதலாவது நாம் அவைகளை செய்ய வேண்டும். இந்த நாளில் செய்கிறவர்களாக, எதிர்பார்க்கிறவர்களாய் அல்ல, கொடுக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றி ஆசீர்வதிப்பாராக. மாத்திரமல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, அங்கே ஆண்டவர் மிக தெளிவாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ நீங்கள் அப்படியே அவர்களுக்கு செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நேரமும் நமக்கு இப்படித்தான் செய்ய வேண்டும், அவர்கள் நம்மை இப்படி கவனிக்க வேண்டும், அவர்கள் நமக்கு இப்படி மரியாதை செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். நாம் எதிர்பார்க்கிற காரியம் எப்படி நாம் எதிர்பார்க்கிறோமோ முதலாவது அப்படி நாம் செய்ய ஆண்டவர் உதவி செய்வாராக. 2 காரியங்கள் ஆண்டவர் நமக்கு விளக்கி சொல்லுகிறார் இந்த எதிர்பார்ப்பை குறித்து. முதலாவது, நீங்கள் எவைகளை எதிர்பார்க்கிறீர்களோ அவைகளை நீங்கள் முதலாவது செய்யுங்கள். 2வது, எப்படி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ அதை நீங்கள் அப்படி செய்யுங்கள். நீங்கள் எவைகளை செய்கிறீர்களோ, நீங்கள் எப்படி செய்கிறீர்களோ அப்படியே உங்களுக்கு அது திருப்பி செய்யப்படும். அதனால் நீங்கள் மேன்மை அடைவீர்கள். எதிர்பார்க்கிறவர்களாய் இல்லாதபடி செய்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. கர்த்தர் நல்லவர்.